தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு என் அன்பான பணிவான வணக்கம். தமிழகத்தின் இன்றைய அவசர முக்கியமான உடனடியான தேவை ஆட்சி மாற்றம், ஆட்சி மாற்றம், ஆட்சி மாற்றம் என்பதற்கு என்ன காரணம்னு ஒரு நிமிடம் 1 நிமிடத்துல சொல்லிடுறேன். நீங்க பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. அதுக்காகத்தான் நம்ம இந்த காணொலியா பேசுறோம். திமுகவிற்கு ஏன் வாக்களிக்கவே கூடாது என்பதற்கு நான் சொல்ற காரணங்கள்லாம், அதாவது இவங்க நீட் ரத்துல இருந்து பால் விலையை குறைச்சிருவோம், கேஸ் விலையை குறைச்சிருவோம், டீசல் விலையை குறைச்சிருவோம், பெட்ரோல் விலையை குறைச்சிருவோம், அவங்களுக்கு இந்த விலையை கொடுத்துருவோம், இவங்களுக்கு இந்த விலையை கொடுத்துருவோம், இவங்களுக்கு இந்த பென்ஷனை திருப்பி கொண்டு வந்துருவோம், அதை கொடுத்துருவோம், இதை கொடுத்துருவோம், பாலாறு ஓட வச்சிருவோம் சொல்லி பொய் வாக்குறுதியா சொல்லி ஆட்சிக்கு வந்த பிறகு எதையுமே செய்ய முடியாம தோல்வி அடைந்தது மட்டும் அல்லாம, அதாவது அவங்க சொல்லாததா செஞ்சேன்னு சொல்லி எல்லா வேலையும் ஏத்தி எங்களுக்கு இந்த வேலை கொடுப்பீங்களே அந்த வேலை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே நிறைவேற்றுங்கன்னு சொன்னவங்களை எல்லாம் காவல்துறையை வைத்து அடித்து ஒடுக்கியதை கூட நான் பெருசா சொல்லலைங்க. அதே மாதிரி ஊழல் நடக்கவில்லையான்னு எந்த ஆட்சியிலும் ஊழல் நடக்காதான்னு கேட்டீங்கன்னா, ஊழல் நடப்பதற்கென்றே நடத்துவதற்கென்றே நடத்தப்பட்ட ஆட்சி இதுதாங்கிறத நீங்க கம்பேர் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா இதெல்லாம் விட இன்னல்களும் கொடுமைகளும் இதுக்கு முன்னாடி நடந்த திமுக ஆட்சியில் கூட நடக்காத அளவிற்கு இங்க நடந்ததெல்லாம் சற்று ஞாபகத்தோடு நினைவுபடுத்துகிறேன். நினைச்சு பாருங்க. முதலாவதாக பட்டியல் சமுதாயத்திற்கு எதிராக இதுவரைக்கும் நடைபெறாத வேங்கவேல் சம்பவம். அதற்கு பிறகாக இதுவரைக்கும் தமிழகத்தில் 50 வருட காலமாக நடக்காத கள்ளச்சாராய மரணங்கள். இதைவிட சிறு குழந்தைகள் முதல் 2.5 வயசு குழந்தையிலிருந்து வயசான பாட்டி வரைக்கும் நடைபெற்ற பாலியல் வன்முறைகள். இதற்கெல்லாம் ஆணி வேறான முக்கியமான காரணம் என்ன நீங்க யோசிச்சு பாருங்க. 24 மணி நேர சாராய புழக்கம் மற்றும் 24 மணி நேரமும் கிடைக்கக்கூடிய போதை வஸ்துக்கள் அத்தனையும் 24 மணி நேரம் கிடைத்ததன் காரணமாகத்தான் அந்த போதை வெறியில தான் 90% இந்த கொடூரமான குற்றங்கள் நடைபெற்றுள்ளது. இதுக்கு முன்னாடி தமிழகத்தில் இவ்வாறு நடைபெறாமல் இந்த ஆட்சியில் மட்டுமே நடைபெற்றதுக்கு இதுதான் முக்கியமான காரணங்கிறத நல்ல மண்டியில ஏற்றி சிந்திச்சு பாருங்க. திருப்பி இன்னொரு தடவை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த மாதிரியோ, விளையாட்டு குளத்தில் நடந்த மாதிரியோ, அதே மாதிரி மேற்கு மண்டலத்துல கோயம்புத்தூர் மண்டலத்துல வயசானவங்களுக்கு இந்த நகை திருடுறதுக்கும் இந்த திருடுறதுக்குமே அவங்கள பூரா கொன்னு குவிச்சது மாதிரியோ இந்த போதை வெறியில அந்த சம்பவங்கள்லாம் நடைபெறக்கூடாதுன்னு நினைச்சா கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் என்பது இன்றைய அவசர தேவை. கண்டிப்பாக அதை நினைத்து அதே மாதிரி பள்ளிக்கூட குழந்தைகள் கையில போதை மருந்து போகாம இருக்க, சின்ன சின்ன குழந்தைகள்லாம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகாம இருக்கிறதுக்கு இந்த அதிகார மமதையும் இந்த போதைப் பொருளும் தான் காரணம். அதை தமிழகத்தில் இருந்து அகற்றுவதற்காக வேண்டி ஒரு பிள்ளையை பெற்ற வளரும் குழந்தைகளுக்கு தகப்பனாக உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். கண்டிப்பா உங்க தொகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில கண்டிப்பா இரட்டை இலைக்கோ, தாமரைக்கோ, மாம்பழத்திற்கோ, குக்கருக்கோ வாய்ப்பளித்து நீங்க அடுத்த முறை கூட யாருக்கு வேணாலும் வாக்களிங்க. இந்த தடவை திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக வாக்களியுங்கள். நன்றி.